ரமேஷ் வணக்கம். அமைச்சரவை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது, விரிவான தகவல்களை தாருங்கள். அமைச்சரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அமைச்சரவையில் முக்கியமான அம்சங்கள், குறிப்பாக தொழில்துறை சார்ந்த முக்கியமான முடிவுகளும், அதே போல இந்த மாத இறுதியில் தொடங்க உள்ள ஆளுநர் உரை குறித்தும், அதே போல அடுத்த மாதம் அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் வர இருக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்தும் இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. குறிப்பாக டாஸ்மாக் நிர்வாகம் குறித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட இருப்பது, தொழில்துறை சார்ந்த ஒரு முக்கியமான கொள்கை முடிவிற்கும் இங்கே ஒப்புதல் கூட இருப்பதாக தெரிகிறது. அதே போல கடந்த சில தினங்களாக முதலமைச்சர் பல்வேறு விதமான முக்கியமான ஆலோசனைகளை நடத்தி வந்தார். அந்த ஆலோசனைகளில் குறிப்பாக டாஸ்மார்க்ல இந்த ஜூன் மாதத்தோட இந்த டெண்டர் கொடுக்க வேண்டிய கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் முடிவடைகிறது. அதை அடுத்த நிறுவனம் யார் யார்கிட்டெல்லாம் இந்த டாஸ்மார்க்களை வாங்குவது, அதே போல தனியாருக்கு டாஸ்மார்க்கை கொடுக்கலாமா? கடந்த 2003க்கு முன்பாக தனியார் தான் ஹேண்டில் பண்ணாங்க. அதே போல பெங்களூர்ல கூட பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த தனியார் தான் டாஸ்மார்க் நடத்துறாங்க. எனவே இது போன்ற ஒரு முக்கியமான கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. முதலமைச்சர் வரக்கூடிய 11ஆம் தேதி டெல்லி செல்கிறார், நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க செல்கிறார். அது போன்ற முக்கியமான பல்வேறு விஷயங்கள். அதே போல வெள்ளை அறிக்கை, கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசாங்கத்தில் எந்தெந்த திட்டத்திற்கு எவ்வளவு செலவு செய்யப்பட்டது, எவ்வளவு குறிப்பாக மின்சார வாரியத்துடைய கடன் எவ்வளவு, தமிழக அரசுடைய மொத்த கடன் எவ்வளவு வருவாய் வருகிறது, அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு செலவு செய்யப்படுகிறது, மகளிர் உரிமை தொகைக்கு எவ்வளவு செலவு செய்யப்பட்டது, அதே போல பல்வேறு விதமான ஒரு டேட்டாவை தயாரிக்கக்கூடிய பணிகளை தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தும் இந்த வெள்ளை அறிக்கைக்கு ஒப்புதல் கொடுப்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. மூத்த அமைச்சர்கள் நிர்மல்குமார் அல்லது ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நமக்கு தெரிய வரும். அதாவது இந்த அமைச்சரவையில குறிப்பாக ஏற்கனவே அமைச்சராக இருந்த அனுபவம் செங்கோட்டையனுக்கு மட்டும்தான் இருக்கு. மீதி அனைவருக்குமே முதல் முறையாக எம்எல்ஏவாகி முதல் முறையாக அமைச்சர்களாக ஆகியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தாலும் சொன்னால் பல இளம் வயதினர் 40 வயது, குறிப்பாக இந்த சராசரி வயது 45 தான் இருக்கிறது. இந்த கேபினட்டுடைய வயது 28, 29 வயது கமலி, அதே போல கீர்த்தனா போன்ற அவரெல்லாம் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக வந்திருக்காங்க. அவரெல்லாம் இளம் வயதாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அண்மையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அந்த பொறுப்பு அமைச்சர்களுக்கான பணிகள் என்ன என்பது குறித்தும் விரைவில் சட்டமன்றம் கூடி, குறிப்பாக மானிய கோரிக்கை மீதான விவாதங்களும் நடைபெறும் போது சட்டமன்றத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டால் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருகின்றது. திவ்யா, நீங்க குறிப்பிட்டது போல அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் அதிகமான புதுமுகங்கள் இருக்கிறாங்க. அதனால இன்று நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்துல என்ன மாதிரியான கருத்துக்கள் முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அவங்களுடைய இந்த ஒப்பீனியன் சொல்றதுல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும்? அதே போல கூட்டணி கட்சிகளை சேர்ந்த அமைச்சர்களும் பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால மாற்று கருத்துக்கள் எழுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கா? கூட்டணி மந்திரி சபை கிட்டத்தட்ட தமிழகத்தில் 60 ஆண்டுகளுக்கு பின்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக ராஜாஜி அமைச்சரவையில் குறிப்பாக ராமசாமி படையாச்சார் அமைச்சராக குறிப்பாக கூட்டணியாக இருந்து அவர் சேர்ந்திருந்தாலும் கூட அவர் அந்த காலத்தில் கட்சி தாவல் தடை சட்டம் இல்லாததால் ராஜாஜி கட்சியிலேயே இணைந்து விட்டார். எனவே அது கூட்டணி மந்திரி சபையாக கருத முடியாது. ஆனால் இப்போதுதான் கூட்டணி மந்திரி சபை. குறிப்பாக மேலூர் விஸ்வநாதன் அவர் கக்கன் பிறந்த ஊரில் பிறந்தவர். குறிப்பாக கக்கன் பிறந்த மேலூர்ல கக்கன் எம்எல்ஏவாக இருந்தாரோ அந்த பகுதியிலே அவர் அமைச்சராக இருக்கிறார். அவர் 2009 நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சிபுரத்திலிருந்து தேர்வாகியவர். அவருக்கு ஒரு பரந்தப்பட்ட பார்வை இருக்கிறது. அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக சில குறிப்பாக துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக பாலிசி சார்ந்த சில முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால் அவரும் கருத்துக்களை எடுத்து வைப்பார் என்று சொல்லப்படுகிறது. நாட்டின் கடைகோடி பகுதியான கன்னியாகுமரியில் தேர்வாகி அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர். சுற்றுலாத்துறை சார்ந்த பல்வேறு விதமான கருத்துக்களை அவர் எப்படி மேம்படுத்துவது என்பது குறித்து அவர் கருத்துக்களை சொல்ல இருக்கிறார். வன்னியரசு ஏற்கனவே சட்டமன்ற கூட்டத்தொடரின் போதே சில கருத்துக்களை சொல்லக்கூடியவர். குறிப்பாக அப்போதே இந்த ஜோதிடர் அரசு அதிகாரியா நியமிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். எனவே அவர் மாற்று கருத்து இருந்தாலும் ஓபனாக சொல்லக்கூடியவர். அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தில் ஏதாவது ஒரு தரப்பினருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நிச்சயமாக அவர் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர். எனவே அவர் தன்னுடைய கருத்தை எவ்வாறு விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய கருத்தை சொல்கிறது, குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து குறிப்பாக பாபநாசம் எம்எல்ஏவாகி இருக்கக்கூடிய ஐயுஎம்எல் அமைச்சராக இருக்கிறார். சிறுபான்மையினருடைய கோரிக்கைகள் என்ன என்பது குறித்தும் அவர் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் என்ன மாதிரியான கருத்துக்களை அமைச்சரவை கூட்டத்தில் பகிர்ந்து கொள்கிறார் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல கூட்டணி மந்திரி சபை என்பது சாதாரணமாக கிடையாது.
பலதரப்பு ஏற்கனவே கடந்த காலங்கள்லாம் திமுக சிஎம் போட்டா கடைசியில் இருக்கிற 33வது அமைச்சர் கூட ஏத்துட்டு போயிடுவார். எந்த அமைச்சருமே வந்து எதிர்த்து பேச மாட்டாங்க. அதே போல ஏடிஎம்கே எடப்பாடி இருக்கும்போது எந்த அமைச்சர் எதிர்த்து பேசுமா, ஜெயலலிதா இருக்கும்போது உங்களுக்கு சொல்லவே வேணாம், ஒரு கருத்து சொல்லிட்டாங்கன்னா அமைச்சர்கள் அப்படியே கையெழுத்து போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த முறை கூட்டணி மந்திரி சபை என்பது பல எதிர்குரல்களும் வரும். அதை எவ்வாறு விஜய் சமாளிக்கிறார் என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல முதலமைச்சர் விஜயை பொறுத்தவரை அவர் குழந்தைகள் நலத்துறையை கையில் வைத்திருக்கிறார். வெல்ஃபேர் ஆஃப் சில்ட்ரன் என்ற போர்ட்போலியோ புதிதாக உருவாக்கப்பட்டு அவர் தன்னுடைய கையில் வைத்திருக்கிறார். பெண்களுடைய முக்கியமான நலன்களையும் அவர் உமனுடைய வெல்ஃபேரையும் அவர் கையில் வைத்திருக்கிறார். வழக்கமாக நகராட்சி மற்றும் நிர்வாகத்துறை என்பது கடந்த முறை நேரு மினிஸ்டர் வந்து பெரிய மினிஸ்டர் வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த முறை முதலமைச்சரே குடிநீர் வழங்கல் மற்றும் நகராட்சி நிர்வாகம் தொடர்ந்த துறை, குறிப்பாக மேயர்களை கண்ட்ரோல் செய்வது போன்ற விஷயங்களை அவர் வைத்திருப்பதால் நிச்சயமாக அவர் எது மாதிரி அந்த துறைக்கு, ஏன்னா முதலமைச்சர் கையில் வைத்திருக்கக்கூடிய போலீஸ் உள்ளிட்ட துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கேபினெட்ல பேசுவார்கள். அந்த துறைக்கான சீர்திருத்தங்கள் இருக்கும். எனவே நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கில் ஏதாவது புதிய மாற்றங்கள் வருகிறதா ஏனென்று சொன்னால் அதுதான் டெய்லி பீப்புளோட கனெக்ட் ஆக இருக்கக்கூடிய இடம். உங்களுக்கு சாக்கடை அடிச்சுக்கிச்சோ, தண்ணி வரலையோ, இது போன்ற பிரச்சனைகளை டெய்லி எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பகுதியாக நகராட்சி நிர்வாகம் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் கொடுத்து இந்த கேபினெட்ல விவாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது. திவ்யா, குறிப்பாக தேர்தல் அறிக்கையின் போது இந்த மகளிருக்கு 2500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 60 வயது வரைக்கும் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது குறித்தான முக்கிய முடிவுகள், விவசாய கடன் தள்ளுபடி விஷயத்துல சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. இது மாதிரியான விஷயங்களும் இன்னைக்கு அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்த அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நேரம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? அதனுடைய முடிவுகள் அறிக்கை அல்லது செய்தியாளர்கள் சந்திப்பு வாயிலாக வெளிப்படுத்தப்படுமா? செய்தியாளர்கள் சந்திப்பு மூலமாக வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. முதலமைச்சருக்கு தற்போது பெரிய சிக்கலான ஒரு தருணம் என்னவென்றால், தமிழகத்துடைய நிதி நிலைமை ரொம்ப கவலைக்கிடமான ஒரு சூழலில் இருக்கிறது. வருவாய்க்கும் குறிப்பாக செலவுக்கும் அதிகமாக இருக்கிறது. தமிழகத்தில் 3 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் என்றால் 3.5 லட்சம் கோடி ரூபாய் செலவாகிறது. கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய், 100 ரூபாய் வருமானம் என்றால் 150 ரூபாய் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் அவர்கள் எவ்வாறு சமாளிக்க போது, ஏற்கனவே மகளிர் உரிமை தொகைக்கு ஆண்டுக்கு 15,000 கோடி ஏற்கனவே தற்போது இருக்கக்கூடிய 1000 ரூபாய்க்கு ஆகிறது. 2,500 ரூபாயை அறிவித்தால் அது மிகப்பெரிய பணிச்சுமையை, குறிப்பாக அவர்களுக்கான நிதி சுமையை ஏற்படுத்தக்கூடும். அதே போல இந்த பஸ்ஸை பொறுத்தவரையிலும் இப்ப வந்து எம்டிசியில மட்டும் இந்த லோக்கல் நகர பேருந்துகள் மட்டுமே என்று இருக்கிறது. அதை வந்து அனைத்து பேருந்துகளுக்கும் என்று சொல்லியிருக்காங்க. உதாரணமாக ஒருவர் மகளிர் வந்து இங்க சென்னையில ஏறினா மதுரை வரலுமே போயிடலாம் அப்படின்ற மாதிரி, அதாவது மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லக்கூடிய பேருந்துகளுக்கும் இலவசம் என்று அறிவித்திருக்கிறார். இதற்கு ஏற்கனவே போக்குவரத்து துறை இந்த ப்ரொபோசல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு பெரிய தொகை செலவாகும் என்று சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் கூட ஆலோசிக்கப்படுகிறது. இந்த தேர்தல் அறிக்கையில் 6 சிலிண்டர்கள் வேண்டும் என்று மாதத்திற்கு, குறிப்பாக ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் கொடுப்போம் என்று தமிழக வெற்றி கழகம் சொன்னார்கள். அதை எப்படி நிறைவேற்றப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதே போல நீங்கள் சொன்னது போல இந்த 60 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த 2,500 ரூபாய். அதுக்கு மேல் என்று சொன்னால் ஓஏபி என்றால் இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டும். தற்போது மகளிராவது நல்ல உடல்நலத்தோடு இருப்பார்கள். 40 வயசில் 2,500 ரூபாய் வாங்கலாம். ஆனால் 60 வயதை கடந்து பிள்ளைகள் இல்லாமல், வாரிசுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த, குறிப்பாக அவர்களுக்கு 2,500 ரூபாய்க்கு மேல் கொடுத்தால்தான் நன்றாக இருக்கும். தற்போது அந்த முதியோர் பென்ஷன் என்பது 1,500, 1,250 அப்படிதான் கொடுக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் அதிகரிக்க வேண்டும் என்று அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். அதை எவ்வாறு அவர்கள் கொடுப்பார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். திவ்யா, அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறவிருக்கிறது. இது குறித்து விரிவான தகவல்களை அளித்தமைக்கு நன்றி ரமேஷ்.